எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட் ஆர் பிஏ அனலிஸ்ட்டுக்கு தேவையான ஸ்கில் செட் என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு என்ன தேவை, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பிஐ அனலிஸ்ட் தேவையான ஸ்கில்ஸ்லாம் என்ன தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிஏ அனலிஸ்டோட ஸ்கில் ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வெல் வேர்ஸ்டாக இருக்கணும். அவங்க அட்வான்ஸ் எக்ஸல் அனலிட்டிக்ஸ், அப்புறம் எக்ஸல் டேட்டா இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸல் டேட்டா ப்ராசஸிங், சிஎஸ்விஸ், டிஎஸ்விஸ், தென் ஒர்க் புக், இது எல்லாமே ஹை லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல். இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஹை லெவலில் தெரிஞ்சிருக்கணும். தென் டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸஸில் அவங்க ஒர்க் பண்ண தெரியணும். நாட் ஓன்லி லைக் எஸ்கியூஎல் சர்வர், ஓகே, எம்எஸ்எஸ்கியூஎல் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு MySQL, தென் போஸ்ட்கிரி, தென் ஆரக்கிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஸ்கியூஎல் சர்வர்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஐ டூல், ஒன்றும் இல்லை, ஒரு மல்டிபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா பவர் பிஐ. ஏன் பவர் பிஐனா, இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லோரும் விரும்புகிறது அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நிறையா வர்றது பார்த்திங்கன்னா பவர் பிஐ கேட்குறாங்க. சப்போர்ட்டிங்காக டேப்லூ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்று கிளிக்சென்ஸ் ஆர் கிளிக் வியூ, இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி. இது இல்லாமல் அவங்களுக்கு டேட்டா ப்ரிப்பரேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டேட்டா ப்ரிப்பரேஷன் ஆர் டேட்டா ப்ராசஸிங். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டேட்டா சோர்ஸஸில் வரலாம். ஒன்று எக்ஸல்லேருந்து வரலாம், எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து வரலாம், அது டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸஸ்லேருந்து கூட வரலாம். அப்போ அவங்க டேட்டா ப்ராசஸிங் தெரிஞ்சிருக்கணும். எதை வச்சு ப்ராசஸ் பண்ணலாம்? ஒன்று இடிஎலை வச்சு, ஓகேங்களா, ஆர் இந்த பிஐ டூல்ஸ்குள்ளேயே வச்சு பிஐயில் ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆர் பைத்தன், ஆர் இல்லைனா ஆர் ப்ரோக்ராமிங்கில் அவங்களுக்கு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டேட்டா ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏன் இந்த ரிப்போர்ட்டிங் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா, இந்த டேஷ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணும்போது டேஷ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கும்போது அதை வியூ பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது இதெல்லாம் ஹைலி இம்பார்ட்டண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட நிறையா இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸல் அவங்களுக்கு ஹை லெவலில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். MySQL, MSSQL, போஸ்ட்கிரி, ஆரக்கிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபிஸில் ஒர்க் பண்ண தெரியணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிஐ டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பவர் பிஐ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், டேப்லன்னு தெரிஞ்சிருக்கணும், தென் கிளிக் சென்ஸ் ஆர் கிளிக் வியூ, இது அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். அப்புறம் டேட்டா ப்ரிப்பரேஷனில் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங், டேட்டா ப்ரிப்பரேஷனில் ETL, பிஐ ப்ராசஸிங்ஸ், தென் பைத்தான், ஆர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். டேஷ்போர்ட்ஸில் டேட்டா பாயிண்ட்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. தென் பிஸ்னஸ் ஸ்கில்ஸும் தேவை. ஓகேங்களா? ஏன்னா எந்தெந்த டேட்டா ஃபோக்கஸ் பண்ணணும், எது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை டிஃபைன் பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் பிஸ்னஸ் அனலிஸ்டோட ஸ்கில் செட்ஸ். ஓகேங்களா? என்ன தேவை பேசிக்காக ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு இன்டர்மீடியேட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா?
இந்த ஸ்கில்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாவே நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரெஷராக நீங்கள் பிஏ அனலிஸ்ட்டாக உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.